வெல்கம் டு சேனல் டோனா விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன் ரெகுலேஷன் 2020 சப்ஜெக்ட் கோட் CME 386. இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸியின் GDJP. வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஷ். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அனானிமஸில் படித்தாலும் அட்டானமஸ் டீமில் படித்தாலும் நம்ம கொடுக்குற டாபிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். உங்களோட சிலபஸும் ரெகுலேஷன் 2021 அனானிமஸ் சிலபஸும் மேட்ச் பண்ணி பாருங்கள். 90% மேட்ச் ஆகும்போது நம்மளோட சிலபஸ் எல்லா டாபிக்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோனா விகாஷ் யூடியூப் சேனலோட மெம்பர்ஷிப் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட் கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன். இது ரெடி கொடுத்தவங்க மிஸ்டர் கதிரவன் சார். ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு கதிரவன் சார். யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் பார்க்கலாம், இது இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. யூனிட் 1 அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோஸ், அதான் டைட்டில். இதில் நமக்கு தியரி இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. இதில் கொஞ்சம் பெரிய டாபிக் யூனிட் 1 சொல்லலாம். ஸோ தியரி பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஒரு டெரிவேஷன் படிக்கணும். டெரிவேஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். அதோட ஃபைனல் அந்த வேல்யூ என்ன வரும்னா ஆல்ஃபா ஆர் ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காமா ஆர் டி அப்படின்னு இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆஃப் மேக் நம்பர் ஆன் கம்ப்ரெசிபிலிட்டி, பெர்னோலிஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. ஸோ இவ்வளோ தான் 3 தியரி பாட்டு. அடுத்து ப்ராப்ளமில் வந்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆர் நாசில்ஸ் அண்ட் டிஃப்யூசர்ஸ் யூஸிங் கேஸ் டேபிள்ஸ். கேஸ் டேபிள் பண்ணும்போது உங்களுக்கு டேபிள்லேயே தெரியும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஃபார்முலா படிக்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல். ஸோ யூனிட் 1ல் தியரி ஆர் ப்ராப்ளம் கிடையாது, தியரி ப்ளஸ் ப்ராப்ளம். தியரியும் படிக்கணும், ப்ராப்ளம் படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 30 மார்க் ஃபுல்லாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். உங்களுக்கு ஸ்பிட்டப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா ஸ்பிட்டப்பை கேட்டாங்க அப்படின்னா ஒரு தியரி ஒரு ப்ராப்ளம் சேர்த்து தான் வரும், சரிங்களா? ரெண்டும் சேர்த்து தான் படிக்கணும் நீங்கள். அடுத்து யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோ த்ரூ டக்ட்ஸ். இதில் 2 இதாக பிரிச்சுக்கலாம். இது ப்ராப்ளம் மட்டும் தான், தியரி கிடையாது. இதில் ஒன்று ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃபேனா ஃப்ளோ அப்படின்னு இருக்கும், இன்னொன்று ரேலை ஃப்ளோ அப்படின்னு இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஒன்று ஃபேனா ஃப்ளோ படிக்கணும், ரேலை ஃப்ளோ படிக்கணும், சரிங்களா? இது யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா நார்மல் அண்ட் ஆப்ளிக் ஷாக்ஸ். இதில் தியரி பார்ட் எடுத்தோம்னா பிராண்டில் மேயர் ரிலேஷன், ரேங்கின் ஹுவனாய்ட் ஈக்குவேஷன். இது தியரி பார்ட்டில் யூனிட் 3ல் இருக்குது. அதே நீங்கள் ப்ராப்ளம் பார்த்து வந்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஷாக்குன்னு இருக்கும், ஆப்ளிக் ஷாக்குன்னு இருக்கும். இதில் நீங்கள் தியரி ப்ராப்ளம் கம்பல்சரி படிக்கணும். தியரி பார்ட்டில் மேலே சொல்ல எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். அந்த பிராண்டில் மேயர் ரேங்கின் ஹுவனாய்ட் ஈக்குவேஷன் படிக்கணும். ப்ராப்ளம் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் படித்தா போதும். நார்மல் ஷாக் படிக்கலாம், இல்லைன்னா ஆப்ளிக் ஷாக் படிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் பார்த்து அதை படிங்க. யூனிட் 4 பார்த்தோன்னா ஜெட் ப்ரொபல்ஷன், டைட்டில் பேர். இதில் ஒரு தியரி ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம், இல்லை ரெண்டுமே தியரி கேட்கலாம், அதேமாரி ஒரு தியரி ப்ராப்ளம் கேட்கலாம். இப்போ ஒரு தியரி அப்படின்ற என்னென்னு பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளமாக ஜெட் இன்ஜின் கேட்கலாம். இந்த ஜெட் இன்ஜின் என்ன இன்ஜின் படிக்கணும்னா டர்போ ஜெட் இன்ஜினை படிக்கணும், அப்புறம் டர்போ ப்ரொபல்ஷனை பற்றி படிக்கணும். ஸோ 2 இது நீங்கள் படிக்கணும். அதே ப்ராப்ளமில் இன்னொன்று படிக்கணும்னா ப்ராப்ளமான ரேம் ஜெட் இன்ஜின் படிக்கணும், சரிங்களா? ஒன்று நீங்கள் ரேம் ஜெட் படிக்கலாம், இல்லை டர்போ ஜெட் படிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்துக்குங்க. இப்போ ஒரு தியரி நீங்கள் எது கேட்பாங்க அப்படின்னா ஜெட் இன்ஜின் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படிங்க இந்த ஜெட் இன்ஜின் படிச்சிங்கன்னா தியரியும் ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜெட் இன்ஜினில் ப்ராப்ளம் வரும், ஜெட் இன்ஜினில் தியரி வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதாவது என்னென்னா ஒரு ஜெட் இன்ஜின் கேட்கலாம், ஒரு ரேம் ஜெட் கேட்கலாம், ஒரு ஜெட் இன்ஜின் கேட்கலாம், ஒரு ஜெட் இன்ஜின் ப்ராப்ளம் கேட்கலாம், இல்லை ஒரு ஜெட் இன்ஜின் கூட வேறு ஏதாச்சும் தியரி கேட்கலாம். சரி, இதான் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ஒரு ஜெட் இன்ஜின் தியரி எல்லாம் படிச்சுக்கணும். ஒரு ப்ராப்ளமில் இங்கே சொல்லியிருக்க லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராப்ளமும் ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்ளமும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும், சரிங்களா? ஏதாச்சும் ஒன்று. யூனிட் 5 பார்த்தோன்னா ஸ்பேஸ் ப்ரொபல்ஷன். இதில் அதேமாதிரி ஒரு தியரி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. இப்போ ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ராக்கெட் ப்ரொபல்ஷன்லேருந்து வரும். இப்போ ஒரு தியரி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தியரியை கேட்டாங்க அப்படின்னா ப்ரொப்பலண்ட் ஃபீடிங் சிஸ்டம் அப்படின்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது. இதுக்கு நீங்கள் நல்லா படிங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பலண்ட்ஸ் கேட்கலாம். அடுத்து தியரி ஆஃப் ராக்கெட் ப்ரொபல்ஷன் கேட்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பலண்ட் 30 மார்க்கில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு 4 மார்க் வரைக்கும், இல்லை 2 மார்க் வரைக்கும் தான் கேட்க முடியும், அதுக்கு மேலே கேட்க முடியாதுல்ல. இல்லை டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பலண்ட் கொடுத்துட்டு அதோட கெமிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அது நான் அவுட் ஆஃப் கொஞ்சம் வெளியே போயிடும். அதனால் டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பலண்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க்கில் இல்லை 4 மார்க் வரைக்கும் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த தியரி ஆஃப் ராக்கெட் ப்ரொபல்ஷன் அண்ட் ப்ரொப்பலண்ட் ஃபீடிங் சிஸ்டம் நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? இவ்வளோ தான் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.